சதுர்த்தசிங்கிறது நம்மளுக்கு 14வது திதி. இந்த 14வது திதி அப்படிங்கிறது கங்கை கொண்ட சோழர் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே இந்த திதி ரொம்ப வலிமைப்படும். அப்போ 14 அப்படிங்கிறது 1, 4, 5. அப்போ 5ங்கிறது குழந்தை இல்லாதவங்க, திருமணம் நடக்காதவங்க அங்கே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக சீக்கிரம் 10 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அங்கே மகேஸ்வரரே வழிபட்ட ஸ்தலமாக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 15வது திதி. அந்த திதி அமாவாசை அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். இந்த அமாவாசை அப்படிங்கிறது சூரியக்கலை, சந்திரக்கலை இந்த 2 பேரும் சேர்ற நேரம் சுழுமுனைன்னு ஒரு நெற்றி பொட்டில் ஒரு விஷயங்கள் உருவாகுது. அதுக்கு பேர் சுழுமுனை. அப்போ அந்த சுழுமுனை அந்த அமாவாசையில் எல்லாமே நடக்குது. அதனால தான் அந்த நாட்களில் முன்னோர்களை நம்ம கூப்பிட்றோம். அப்போ முன்னோர்களை கூப்பிடும்போது ஒரு நிலைப்படுத்தி நம்ம அவங்கள தியானம் பண்ணுனா கண்டிப்பாக அவங்க தெய்வத்துக்கு சமமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ அந்த அமாவாசை திதியில் பிறந்தவங்க ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போகணும். அங்கே சதாசிவன் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம்.